ஏத்த மூஞ்ச திருப்பிட்டு உட்காந்துக்கிட்டீங்க? ஆமாட்டி, நீ வீடியோ எடுக்கிறேன்னு இப்போ மணி என்னாச்சு? 2 மணிக்கு ஆரம்பிச்சு இன்னும் இது வரைக்கும் நீ எடுக்கவே கிடையாது. இதுக்கு மேலே சாமிங்கெல்லாம் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செய்யணும். நான் எந்நேரம் போய் செய்யட்டும்? நான் போய் சமைக்கிறேன், நீ ஏன் வீடியோ எடுத்து போட்டுரு. நான் உங்கள்கிட்ட வீடியோ எடுத்துட்டு சாமிகளுக்கு என்ன சாப்பாடு செய்யட்டும்? அந்த வேலையை நீ பார்த்துக்க சாமி. சரி, நான் சமைக்கிட்டா இன்னைக்கு? நீ எல்லாம் சமைக்க வேண்டாம் சாமி. சாமிங்களுக்கு நான் சமைச்சா தான் பிடிக்கும். நீ எல்லாம் சமைக்க வேண்டாம், நானே போய் சமைக்கிறேன். இதான் நாங்கள் இருக்கிற ஏரியா. எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா எங்கள் வீடு தான் கடைசி வீடு. இது வந்து 2வது அளவு சின்னதாக இருக்குது. இந்த சைடு ஒரு 4 வீடு இருக்கும். இதுதான் எங்கள் ஏரியா. எங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு பெரிய மலை இருக்குது, அது கீழே தான் எங்கள் வீடு இருக்குது. இதான் எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸு. தண்ணி வந்து இங்கே எப்பயாவது ஒரு கதை வரும். பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே கம்மி கம்மியாக தான் இருக்கும். நல்ல தண்ணி வந்து வாரம் ஒருக்கா வரும். உப்பு தண்ணி இப்போ பைப்பு கழட்டி போட்டாங்க, அதனால் இல்லை. அதனால் இந்த பேரல் எல்லாமே பிடிச்சி வச்சுக்கணும். இதே எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ்னால் எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. சைடில் எல்லா பக்கமும் இப்படி தான் இருக்கும். இங்கே கீழே பார்த்திங்கன்னா ஒரு செம்பருத்தி பூச்செடி வச்சுருக்கோம். சின்ன ஒரு பக்கெட்டில் தான் போட்டு வச்சோம். அதுலேயும் ஒரு பூ கொஞ்சம் ஒரு அளவுக்கு பூக்குது. அதை பிடிச்சி தினமும் சாமிக்கு வச்சுருவோம். இங்கே பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் மரம், பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த மலை உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த சைடு வந்து ரோஜா பூச்செடி, வெத்தலை கொடி இதெல்லாம் வச்சுருக்கோம். அத்தை வெத்தலை அதிகமாக போடுறாங்கன்னு சொல்லிட்டு வீட்லேயே வெத்தலை கொடி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு இந்த பக்கம், வீட்டுக்கு ரைட் சைடு பின்னாடி ரோடு இருக்கும். அந்த இடத்துல வந்து ரோஸ் செடியெலாம் வச்சுருக்காங்க. ஒயிட் ரோஸு, எல்லோ ரோஸ் இதில் வச்சுருக்காங்க. செடி யாரோ என்னமோ பண்ணிட்டாங்களாட்டுருக்குங்க. அதனால் செடியெல்லாம் சுற்றி வாடி போயிடுச்சு பாருங்கள். என்னன்னு தெரியல, யார் என்ன பண்ணாங்களோ இல்லை செடி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பூ வைக்கிது ஒரு அளவுக்கு. தம்பி இங்கே அடுப்புக்கிட்ட என்னமோ பண்ணிகிட்டு இருந்தான். சரி வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே வந்ததுமே ரைட் சைட் பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருக்கும். லெட்டின்லாம் கிடையாதுங்க, சாதா பாத்ரூம் தான். நாங்கள் லெட்டின் வர மாதிரி இருந்தால் ஒன்று காட்டுக்கு போகணும், இல்லைனா கீழே 1 கிலோமீட்டர் தள்ளி தான் பாத்ரூம் போகணும். அங்கே தான் போகணும். இது கட்டில் வெளியே போட்டிருக்கோம். தம்பி சைக்கிள் நிறுத்தியிருக்கோம். அத்தை இப்போ பாத்திரம் வளர்க்குறாங்க. என்னை வீடியோ எடுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், நீ வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நினச்சிக்காதீங்க, மாமியாவை கொடுமைப்படுத்துகிறேன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இங்கே கிரைண்டர் இருக்குது. கிரைண்டருக்கு மேலே பாத்திரம் கூட வச்சுருக்கோம். இந்த சைடு தகரம் கூட அடைக்கல, சும்மா துணி போட்டு தான் கட்டியிருக்கிறோம். விளக்குற பாத்திரம் அந்த கொண்டால போட்டு தண்ணி வடிஞ்ச வட்டி எடுத்து மேலே வச்சுருவோம். அத்தை வந்து பாத்திரம்லாம் எடுத்து போட்டு விளக்க வச்சுட்டாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சிரிக்கிறாங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நிலவுகால் வரும்போதே குனிஞ்சு தான் வரணும். நிமிர்ந்து வந்தோம்னா டம்முன்னு அடி விழுவும். அவ்வளோ கீழே இருக்குது நிலவுகால். அதனால் இப்போ உள்ளே வந்ததுமே இந்த சைடு லெஃப்ட் சைடு திரும்பிங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணியெலாம் ஒரு 5 குடம் 4 குடம் பிடிச்சி வச்சு அது மேலே குண்டால வச்சு பிடிச்சிருப்போம். ஏன்னா தண்ணி ரொம்ப செலவாகுமா, அதனால் கம்மியாக தான் இருக்கும். அதனால் பிடிச்சி வச்சுப்போம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கோம். காய்கறிலாம் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தாங்க. இதில் வேறு இருட்டாக இருக்குதுங்க, ஃப்ளாஷ் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். 1 2 வச்சுருப்போம். அப்புறம் மாவு, காய், கீரை இதெல்லாம் வச்சுருக்காங்க. கீரை செய்யக்கூடாது, கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இருக்குது அதில். அப்புறம் பால் 1/2 லிட்ரு எப்பயுமே எக்ஸ்ட்ரா இருக்கும். பசங்க கேட்பானுங்க, நாய்க்குட்டி இருக்கிறதுக்குலாம் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம். அப்படியே திரும்பினீங்கன்னா இந்த சைடு எல்லாம் பையெல்லாம் மாட்டியிருப்போம். மீட்ரு பூட்டி வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். வந்து நம்ம உள்ள எடுக்கும் போதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. காய் சமைக்கிறதுக்கு அத்தை அரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த இடத்த பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்க்காதவங்க இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு தோணுது. ஏன்னா அது சமைக்கிற இடம். நானும் அத்தையும் முக்கால்வாசி இங்கே தான் வீடியோ எடுத்திருப்போம். அப்புறம் இதெல்லாமே செலவு டப்பா இவ்வளோ தான் இருக்குது. எங்கள் வீட்டில் செலவு டப்பாவே இவ்வளோ தான் இருக்கும். பேக்கெட்லேயே அதிகமாக வச்சு மெயின்டைன் பண்ணி அப்படியே கொட்டி தினைக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா சாப்பாடு செய்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க அத்தை. இந்த சைடு பார்த்திங்கன்னா ரேஷன் கடை அரிசி தான் வாங்கி வச்சுருக்கோம். ரேஷன் கடை அரிசி வாங்கி அதில் தான் இட்லி மாவெல்லாம் அரைச்சிக்குவோம். அரிசி சாப்பாடு. இந்த சைடு பார்த்திங்கன்னா கேப்பு தெரியுது உங்களுக்கு, தகரம் அந்த கம்பி விட்டு போச்சுங்க. உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன் இருங்க. இந்த செலவு டப்பாலாம் பார்த்துட்டிங்களா? கீழே பார்த்திங்கன்னா தோசை சுட்டு வச்சோம். மதியம் சுட்டு தோசை 2 மிச்சமாகிடுச்சு. அப்படியே மடித்து வச்சுருக்கோம், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. காலிஃப்ளவர் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். சூடான வாட்டி சில்லி கேட்டாங்க சாமி. சிக்கன் மட்டன்லாம் எடுக்க முடியாதுல்ல, அதனால காலிஃப்ளவர் சில்லி போட்டு கொடுக்கலான்ட்டு. இங்கே மேலே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்டங்க இந்த ஹனுமான் சொல்லுவாங்கள்ல, மங்கி வந்து எல்லாம் உளுந்து பிறண்டு ஓட்டையே உடச்சி விட்டு போயிடுச்சிங்க. ஒரு அட்டை எடுத்து இப்போ அதை மறைக்கணும்ல, மழை வந்தால் தண்ணியெல்லாம் உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்த்துக்கலாம். இவ்வளோதாங்க, கிச்சன் இவ்வளோ தான். இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் எங்களோட ஹாலு, டைனிங் ஹாலு, பெட்ரூமு, லிவிங் ஏரியா எல்லாமே இது தான். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு சும்மா ஒரு வியூ காட்டுறேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். சளி வேறு பிடிச்சிருக்குங்க. அப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு திரும்பினீங்கன்னா ஒரு டிவி வச்சுருக்கோம். டிவி இது வந்து ஸ்லாப்குள்ளே தான் வச்சுருக்கோம். வெளியே வச்சா இடம் ரொம்ப பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்த டிவி கரெக்டாக இதுவும் இன்ஸ்டால்மெண்ட் போட்டு தான் வாங்கியிருந்தேன். டியூ போயிட்டு தான் இருக்குங்க. இவங்க வாடகை கொடுக்கவே இல்லைங்கிறாங்க, டிவியெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அப்புறம் இந்த அரிசி டப்பா இங்கே தான் இருக்கும். போய் சமைக்கிற அரிசி. இது வந்து நாங்கள் படுத்துக்கிற பெட்டு. இதை எடுத்து கீழே விரித்து போட்டு தான் நைட்டு தூங்குவோம். சாமியோட பெட்ஷீட் கீழே வச்சுருக்கோம்.
ஹோம் தேட்டர் அங்கே ஒன்று பார்த்துருப்பீங்க, வெளியே ஒன்று, இங்கே ஒன்று, 2 ஹோம் தேட்டர் இருக்குது. 2மே ஒர்க் ஆகாது. சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சிட்டோம். சாமி படம்லாம் இப்படி தான் வச்சுருப்போம். ஸ்க்ரீன் போட்டால் ஸ்க்ரீன் நிற்கல, கழண்டிடுச்சு. அதனால இப்படியே வச்சுருக்கோம். சுத்தம் பண்ணாலும் தினைக்கும் சாமி கும்பிட்றனால அப்படி ஆகிடும். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத ஜாமானம்லாம் வந்து பாத்திரம்லாம் மேலே கட்டி வச்சுருக்கோம். அந்த சாக்கில் போட்டு கட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து குக்கர் பாக்ஸ், அதில் வாங்கின ஜாமானம் அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு அந்த பாக்ஸ்லலாம் போட்டு வச்சுருப்போம். அந்த சூட்கேஸில் ஃபுல்லாக சேலை தான் இருக்குது, அத்தையோட சேரீ ஃபுல்லாகவே. அது வந்து தம்பியோட தொட்டில், அந்த சேராட்ட உட்காந்துடுவாங்களா அந்த தொட்டில். சாமி துணியெல்லாம் மேலே தான் வச்சுருப்போம். பீரோவில் வந்து இந்த சைடு வந்து அத்தையோட பீரோ, அத்தை வாங்கின பீரோ. இது கல்யாணம் வாட்டி எனக்கு அவங்க வாங்கி கொடுத்த பீரோ, 2 பீரோ இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த பையெல்லாம் வச்சுருக்கோம். ஏன்னா அதில் டக்குன்னு எங்கேயாவது வெளியே போகணும், பேங்க்கு போகணும்னு சொன்னால் டக்குன்னு இந்த பையை தூக்கிட்டு கிளம்பிடும். உள்ளே வச்சோம்னா ஒன்று எடுத்து தொலைவணும். அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட வேலை செய்கிற ஜாமான்லாம் இங்கே வச்சுருக்க, வெல்டிங் மிஷின் இதெல்லாம். இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது வந்து சீட்டு போட்டு வாங்கினது, தீபாவளி சீட்டு போட்டு வாங்கினது. தெரியும் ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன எப்படி வாங்கியிருப்பாங்கன்னு ஒவ்வொருத்தருக்கு தான், அதையும் நான் சொல்கிறேன். இந்த டெடிபியர் வந்து அவர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பழனியில் வாங்கினாங்க. இதோ ஒரு சின்ன சோஃபாங்க எங்கள் வீட்டில். இந்த சோஃபாவில் தான் எல்லாருமே உட்காருவோம், பிடிப்போம். அப்புறம் இந்த மிஷின் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து மிஷின் வச்சுருக்கேன். இங்கே வந்த வாட்டி இந்த மிஷின் வாங்கினது. சரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற துணிலாம் நம்மளுக்கு தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு தம்பியோட மருந்தெல்லாம் அங்கே வச்சுருக்கோம். அப்புறம் கேலண்டர், இது 2023, இப்போ 2024 வரப்போகுது, அதுக்கும் சேர்த்து வாங்கி வச்சாச்சு. இதுதாங்க எங்கள் கல்யாண ஃபோட்டோ. கல்யாணத்துக்குன்னு 2 ஃபோட்டோ தான் எடுத்தோம். அது இப்படி ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட்ருக்கோம், அவ்வளோதான். இது ஒன்று இருக்குது, அந்த சைடு ஒன்று காட்டுறேன். இது வந்து எங்கள் அண்ணியோட கல்யாண ஃபோட்டோ. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, லைட்டு வச்சுருக்கனால தெரிய மாட்டேங்குது. அப்புறமா உங்களுக்கு நல்லா தெளிவாக ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். இது வந்து கிளாக்கு, கடிகாரம் வந்து அவர் ஒரு பர்த்டேக்கு நான் வாங்கி கொடுத்தேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி. இதுதாங்க அந்த 2வது ஃபோட்டோ. இது வந்து எங்கள் பெரிய மச்சாண்டாரும் எங்கள் அண்ணியும். இது வந்து அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ. எங்கள் ராகில் பார்த்தா அப்படியே எங்கள் கிசாந்தை பார்க்குற மாதிரியே இருக்கும். இது வந்து எங்கள் அண்ணி சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ இன்னமும் வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து என்னோடய பசங்க கிசான் பிரணீத் ஃபோட்டோ. எங்கள் கிசானோட 2nd பர்த்டேக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண ஃபோட்டோஸ் இது. இது வந்து ஒரு மெமரியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அப்பயே ஃப்ரேம் பண்ணி வச்சிட்டேன். வீடெல்லாம் சுற்றி பார்த்தீங்களா? வீடெல்லாம் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சிங்களா? எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதான் உங்களுக்கு காட்டியிருக்கோம், சரிங்களா? இல்லாததை வச்சு நாங்கள் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்னு நாங்கள் சொல்லி நாங்கள் வீடியோ போட முடியும். எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை உங்ககிட்ட காட்டியிருக்கோம். ஏதோ தப்போ ரைட்டோ நீங்கள் சொல்லுங்கள், அதை நாங்கள் திருத்திக்கிறோம். அதுக்கு பாய் சொல்லிடுங்க. எல்லாத்துக்கும் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இரியானே இன்ஸ்டாகிராமில் யாரோ ஏதோ சொல்லியிருந்தாங்களாமாம்மா. என்னான்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா 20,000 ரூபா போட்டு செல்லு வாங்குறாங்க, 5,000 ரூபா போட்டு ஊடு மாற்றி போக மாட்டாங்களான்னு கேட்குறாங்க. அப்படி தாங்க 20,000 ரூபா போட்டு செல்லு வாங்கியிருந்தாலும் அது ஒரு தாட்டி தான் வாங்குறான். ஆனால் மாதம் 5,000 கட்டுற அளவுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ வசதி கிடையாது. சரி விடுங்க, எதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம்? பேசுகிறவங்க பேசிட்டு போங்க. நான் வந்து அவங்களுக்கு ஒரு விளக்கத்தை தான் சொல்கிறேன். மாதம் 5,000னா வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? அந்த அளவுக்கு நாங்கள் ஒன்றும் வசதியானவங்க கிடையாது. எங்களுக்கு மாதம் 50,000 40,000 30,000 எங்களுக்கு சம்பளம் கிடையாது. 5,000 மீண்டும் போனால் ஒரு 7,000 ரூபாய்க்கு தான் எங்களுக்கு சம்பளம் தருவாங்க. அதுக்கு மேலே எங்களுக்கு யாருங்க தர்றாங்க சம்பளம்? 5,000 கொடுத்து போகிறதுக்கு சாப்பிட்றது எப்படி? இந்த பிள்ளைங்களுக்கு ஆகுனா உடம்பு நல்லா போயிடும், அதை பார்க்குறது எப்படி? அதனால தான் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இதுலேயே இருந்து ஏதோ கொஞ்சம் சிறுசாக பெருசாகி விட்டுட்டு யாருன்னு ஏதோ இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் பெருசாக வளர்ந்த முற்பட நாம் ஏதோ ஒன்று செய்யலான்னு நான் ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம போய் நல்லா மெத்த வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்துட்டா போதுமா? சாப்பிட்றது எப்படிங்க? வாங்குற காசெல்லாம் கொண்டு போய் வாடகைக்கே கொடுத்துட்டோம்னா சாப்பிட்றது எப்படி? இருங்க. எப்பயுமே நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா? கத்தியே தான் பேசுவீங்களா? மெதுவாக பேசுவீங்களா? நான் எப்பயுமே என்னோடய வாய்ஸே அப்படித்தான். மெதுவாக பேசுனா எனக்கு வராது. எப்பயுமே 4 பேர்த்திட்ட பேசினாலும் எங்கே பேசினாலும் இப்படி பேசினாதான் எனக்கு வரும். இந்த குசுனாலாம் எனக்கு பேச வராது. இதுக்கு கள்ளங்காடத்த உடம்பு இது. அதனால் நான் யதார்த்தமாக பேசுகிறேன். அதனால் பார்த்துக்கலாம் விடுங்க. ஒரு 100% இருக்குங்களா, அதில் 80% நல்ல விதமாக சொல்லுவாங்க, 20% தப்பாக தான் பேசுவாங்க. இதோட அசிங்கமாக கூட பேசுவாங்க. எல்லாமே தாண்டி போனாதான் உண்டு. இது இப்போ நம்ம பேசி ஒன்றும் வரப்போகிறதில்ல. எனக்கு ஒன்றும் பிரச்சனையா நீ ஏதோ தப்பான்னு நினச்சிக்குவியோ, அதனால தான் நான் வந்து உன்னை நினச்சி பேசினேன். நீயே அதை சகசமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு என்னம்மா? நீ கம்மௌண்ட்ல அதை பேசுகிறாங்க. பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம், எங்களுக்கு ஒரு கவலையுமே இல்லை. பேசுகிறவங்க பேசிட்டோம், எங்களுக்கு தப்பே கிடையாது. அது அவங்களோட இது. நாங்கள் பேசுகிறது நாங்கள் கரெக்டாக பேசுகிறோம். நாங்கள் ஒன்றும் தப்பாக ஒன்றும் போலையே. மற்றவங்கள மாதிரி யார் மனசையும் புண்படுத்தணும், எவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா நாங்கள் போகல. எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் உங்ககிட்ட காட்டுறோம். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.